டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ முக்கியமாக நம்ம சுண்ட வத்தல் பச்சையாக இருக்கும். சுண்ட வத்தல் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ ஒரு நன்மை தெரியுங்களா? சுண்ட வத்தல் மெயினாக சுண்ட வத்தலில் அயன் இருக்கு. பூச்சி வயிற்றில் உள்ள பூச்சிகளை அழிக்கும். சரிங்களா? அதே மாதிரி சுண்ட வத்தலில் கண்ணுக்கு பிரச்சனையே இருக்காது. கண் நல்லா இருக்கும். கண் பார்வை நல்லா இருக்கும் சுண்ட வத்தல்னால. நம்ம பச்சையாக சாப்பிட்றது தான் நல்லது. முடிஞ்ச அளவு கிடைக்கிறது பச்சையாக தான் செஞ்சு சாப்பிட்ணும். இல்லைன்னா தான் நம்ம காஞ்சது மோர் இதில் போட்டு ஊற வச்சதை சாப்பிட்லாம். சுண்ட வத்தல் ஃபஸ்ட்டு வயிறு பிரச்சனைகளை குறைக்கும். வயிற்றில் உள்ள கிருமிகளை அழிச்சாலே பாதி நோய் நமக்கு சரியாகுது. இந்த சுண்டைக்காய் எப்படி செய்யணும்னா, குழம்பாகவும் வைக்கலாம், இல்லாட்டி லேகியம் மாதிரியும் கிண்டுவாங்க. சில பேர் பவுட்ராகவும் ரெடி பண்ணிக்குவாங்க. சுண்ட வத்தல் காய வச்சு மோரில் காய வச்சு அது ரெடி பண்ணிக்குவாங்க. இது சுகர் பேஷண்ட்டுக்கு, பிபி பேஷண்ட்டுக்கு அடித்து சொல்கிறேன், நல்ல மருந்து இது. சுகர் பேஷண்ட்டை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும், பிபி பேஷண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். சுகர் பேஷண்ட் எப்படி சாப்பிட்ணுன்னா பச்சையாக தான் சாப்பிட்ணும். பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சு போட்டு புளி ரொம்ப கம்மியாக ஊற்றி நல்லா செஞ்சு தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சுகர் குறையும். பிபி பேஷண்ட் நல்லா காய வச்சு மோரில் ஊற வச்சு காய வச்சு பவுட்ராக்கி அதை நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா பிபி குறையும். சுண்ட வத்தலில் உங்களுக்கு கிருமிகள் அழியிறது பவர் நிறையா இருக்குது. வயிற்றில் உள்ள கிருமிகள் அழிக்கிறது தான் அதனுடைய வேலை. ஃபைல்ஸ் பேஷண்ட்டு முக்கியமாக எடுத்துக்கணும். மூல நோய் உள்ளவங்க கண்டிப்பாக சுண்ட வத்தல் எடுத்தே ஆகணும். சுண்டைக்காவை சாப்பிட்டோம்னா வாரத்தில் 2-3 நாள் கூட சாப்பிட்லாம். சுண்ட வத்தல் அதிகமாக யார் சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், பிபி பேஷண்ட்டு, ஃபைல்ஸ் பேஷண்ட், இது 3 பேருமே சாப்பிடணும். ஆனால் ஃபைல்ஸ் பேஷண்ட் புளி காரம் அதிகமாக வச்சு சாப்பிடக்கூடாது. சுண்ட வத்தலை சாம்பாரில் கூட போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் அந்த சுண்ட வத்தல் பச்சையாக வாங்கி பருப்பு போட்டு அதுலேயும் போட்டு நல்லா உடச்சிட்டு வறுத்து எடுத்துட்டு சாம்பாரில் போட்டு சாப்பிடுங்க. இல்லை கடைஞ்சி சாப்பிட்லாம். லேசாக புளி கொஞ்சம் வரமிளகா எல்லாம் வச்சு கடைஞ்சும் சாப்பிட்லாம். சுண்ட வத்தலை எப்படி நம்ம பருப்பு கடையிற மாதிரி கடைஞ்சும் புளியெலாம் வச்சு துவையல் மாதிரியும் சாப்பிடுவாங்க சுண்ட வத்தலை. இது மாதிரி சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி வயிற்றில் உள்ள பூச்சிகள் அழிஞ்சிட்டாலே நமக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டு அடித்து சொல்கிறேன், சுகர் குறையும். சுண்ட வத்தல் பார்த்தீங்கன்னா பிபி பேஷண்ட்டுங்க உப்பு போட்டு கடையில் காஞ்சி போய் விற்பாங்க. அப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். இதே மோரில் ஊற வச்சதா இருந்தால் நல்லது. உப்பு குறைஞ்சிரும், உங்களுக்கு ஒன்றும் சைடு எஃபெக்ட் வராது. சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக எடுக்கலாம். அந்த என்ன செய்யணும்னா, எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து சாப்பிடாம உங்களுக்கு குழம்பு மாதிரி காரக்குழம்பு, இது மாதிரி வெந்தய குழம்பு இது மாதிரி வச்சு சுண்ட வத்தலை சாப்பிட்டிங்கன்னா அதில் உள்ள உப்பு குறையும். வெறுமணிக்கே வறுத்து சாப்பிட்றது இருக்கக்கூடாது சுகர் பேஷண்ட்டுக்கு. சுண்ட வத்தல் வயிற்றுக்கு என்ன செய்யணும்னா, நிறைய பேருக்கு எதனால் வயிறு வலிக்குதுன்னு தெரியாது. அல்சரோ அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வேற நமக்கு என்னமோ செய்யுது அப்படின்ட்டு. பூச்சி இருக்கும், அது தெரியாது. வயிற்றில் பூச்சி இருந்துச்சுன்னா தெரியாமல் கூட வயிறு வலிக்கும், ஒரு மாதிரி வாந்தி கொமட்டல் இருக்கும். இதே சுண்ட வத்தலை சாப்பிட்டிங்கன்னா அந்த பூச்சியை கொன்றும், உங்களுக்கு வயிறு வலியும் நின்றும். வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.